மெத்து மெத்துன்னு தோசை வாத்து கத்திரிக்காய் கடையில் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. வழக்கமான சட்னி சாம்பார் போர் அடிச்சதுன்னு அந்த கத்திரிக்காய் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் கடையில் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 கத்திரிக்காயை நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதோட 4 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக புளி, மிளகாய் தேவை. எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி, மிளகாய் இதையும் நம்ம சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதங்கிறதுக்கு போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் அந்த கத்திரிக்காயும் தண்ணியில் இந்த பிழிஞ்சு எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையோடு சேர்த்து இது எல்லாத்தையும் மறுபடியும் வதக்கி இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னாக்க சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் ஊற வச்ச புளியும் இந்த கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். இது ஆறினதும் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோடில் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கத்திரிக்காய் கடையலுக்கு நம்ம வந்து ஒரு தாளிக்கணும். இதுக்கு எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு இதோட கருவேப்பிலையை சேர்த்து நம்ம தாளித்து நம்ம சர்வ் பண்ணாக்க தோசைக்கு அருமையான கத்திரிக்காய் கடையல் ரெடி.